ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். 2 பேரும் சேர்ந்து பஞ்சாயத்து இல்லை பேமெண்ட் பஞ்சாயத்து ரிசீவ்டு பஞ்சாயத்து இதே தான் போய்கிட்டே இருக்கும் லைனை பொறுத்த வரலையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் vlog. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் இருக்கும். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 21. பொங்கல்லாம் வந்து முடிஞ்சது, சிறப்பாக முடிஞ்சதுன்றது மற்றவங்களுக்கு எப்படி போச்சோ இல்லையா, பட் எனக்கு வந்து நல்லா 3 வேளை சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் போல் மாட்டு பொங்கல் மட்டும் என்னோடய ஃப்ரெண்டோட அவங்க வீட்டில் போச்சு. மீதி எல்லா பொங்கலும் வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூக்கம், நல்லா 3 வேளை கறி சோறு எடுத்து நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து 10 நாளாக வண்டி நிறுத்தினதுக்கு காரணமே தான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதி 14ஆம் தேதியெல்லாம் வண்டி வந்துச்சு. ஆனால் நான் வந்து 14ஆம் தேதியெலாம் போகல. நான் வந்து 12ஆம் தேதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு பாட்டிலோடு ஒன்று செட் பண்ணி இங்கே பக்கத்தில் இறக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று வந்து வண்டியில் உட்காந்தாலே ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக இருக்குது. ஏன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து வந்ததுனால ஒரு 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அது சரியாக போயிடும். இதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்ல முடியாது. நான் அந்த பக்கம் எங்கள் வீட்டு பக்கம் லோடு கிடச்சா போவேன், இல்லைன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு 2-3 மாதத்துக்கு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பெங்களூரில் தான் இருக்கோம். பெங்களூரில் லோடு ஏற்றுறதுக்காக வந்திருக்கோம். கம்பெனி முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு வண்டி வந்து பாயிண்டில் போட்டிருக்கோம். இந்த பாயிண்டில் இருக்குது, உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று வெளியே வருது. ஓகே, என்ட்ரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஏன்னா உள்ளே போய் லோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர் டு கேரளா கல்லடி ஏற்றிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூர் சென்னை கேட்டு பார்த்தா அது ஒன்றும் செட் ஆகலை. அதனால் வந்து கல்லடி ஏற்றிருக்கு. பார்ப்போம். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 3 டன்னு சொல்லியிருக்காங்க. 3 டன்னா 2.5 to 3 டன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன அளவுக்கு வெயிட் ஏறுதுன்னு சொல்லி. எனிவே எல்லாரும் வந்து இனிமேட்டு வந்து எல்லாருமே அவங்கவுங்க பொழப்ப பார்க்குறது தான் வந்து முக்கியம். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, லாங் வீடியோ போட்டேன். அது என்ன ஒரு பஞ்சாயத்துனா ஸ்டோரேஜ் பஞ்சாயத்து தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது 500 GB ஃபுல்லாகி போச்சு. நானும் வீடியோ எடுத்து வச்சு ஃபுல்லாகி போச்சு. எனிவே இனிமேலேருந்து ரெகுலர் வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் எங்கள் லோடு ஏற்றுற வீடியோ ப்ளஸ் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் வந்து ஃபினிஷ். பாய் போட போகிறோம். பாய் போட்டு பில்லு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரெடியானவொடனே கிளம்புறோம். போட்டு வண்டி அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேராக ஆஃபீஸ் போக வேண்டியது தான். ஏன்னா வந்து பேமெண்ட் வந்து ஈவினிங் தான் வரும். நாம் எப்பவுமே பேமெண்ட்டு கிளியர் ஆனால் மட்டும்தான் வண்டியை வந்து மூவே பண்ணுவேன். அதனால் நேராக கொண்டு போய் ஆஃபீஸில் போட்டு ஈவினிங் 5 மணி ஆனாலும் சரி 6 மணி ஆனாலும் சரி பேமெண்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு தான் அடுத்து வந்து வண்டியை வந்து கிளப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வண்டியும் கேரளா கிளம்புறோம். இந்த என்னடா மெட்டீரியல் ஒயரா எவ்வளோக்குது வெயிட்டு? 1 டன்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 டன்னா 1.5 டன்னு நம்மளது 2 டன்னு. பார்ப்போம். 2 வண்டியும் கிளம்புறோம். கிருஷ்ணகிரி டோலில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பிடிச்சி மடக்கி கேஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி 2.0 ஒன்று போயிட்டு மார்க்கெட் லோடில் மாட்டிக்கிச்சம்மா 2500 கேஸு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. போயிட்டு நம்ம மறுபடியும் அண்ணாச்சி பழம் ஏற்றிட்டு வர போகிறோம், கிளம்புறோம். ஏன்னா ஒன்றும் பேமெண்ட்டே போடல. இவனுக்கு வந்து அட்வான்ஸ் போட்டாங்க, இவங்ககிட்ட தான் வாங்கிட்டு கிளம்புறோம். ஏன்னா வந்து அவங்க பேமெண்ட் போட்டோடனே அதுக்கப்புறம் நம்ம இவனுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எப்போயும் அதே மாதிரி தான், அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். டீசல் போட்டுருக்குறோம். 2 வண்டியுமே டேங்க் ஃபுல் தான். ஃபுல் பண்ணிட்டு கிளம்புறோம். 52 லிட்டரா டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். டீசல் போட்டு எடுக்கிறோம். பயங்கர டிராஃபிக்கு, எல்லா பக்கமும் பிளாக் ஆகி நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ் 2 வண்டி இருந்தது, 3 வண்டி. 3 வண்டியுமே பார்த்தீங்கன்னா கொச்சின் தான் லோடு ஏற்றிருக்கு. இவரும் கொச்சின் தான் ஏற்றிருக்காரு. இப்போ வந்து எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயக்கோட்டை பைபாஸில் கிருஷ்ணகிரி மீன் கடை அந்த ஏரியாவில் நிற்கிறோம் சாப்பிட்றதுக்காக. இறங்கி வாடா சாப்பிடலாம். எவ்வளோ வண்டி கொடுத்துட்ட?
ஃப்ரெண்ட்ஸ், மீன் சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஒரு 12 மணி வரையும் வண்டியை ஓட்டலாம். அதுக்கு மேலே ஓட்ட முடியாது, இப்படி தூக்கம் வந்துடும். தூங்கி வந்து பொறுமையாக போகலாம். போலாமா? அவ்வளோதான், நான் ஸ்டாப் நேராக கோயம்புத்தூர். என்ஆர் மீனாட்சி டிரைவர், நம்ம எம்பி டிரான்ஸ்போர்ட். நாம் அதான் நேராக வந்து கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே வந்து ஆல்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து கொச்சின் போகலாம். தூக்கம் வராது இருந்தால் போகலாம், இல்லைன்னா வந்து தூங்கி எழுந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனாலும் வந்தாலும் முதல்ல விஷயம் நம்மளுக்கு வந்து சாப்பாடு தான். அதுக்கு அடுத்து தான் மற்ற எல்லாமே. லோடு இறக்குறோம் இறக்கலை, போகிறோம் போகல, அதெல்லாம் வேறு. நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம நிதானமாக போகலாம். ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. நம்ம ஏற்றிருக்கிற லோடு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் லோடு தான், ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. இதே டைமிங் ஓட்டும் போது சாப்பிடாத டீ மட்டும் குடிச்சிட்டு கூட வந்திருக்கேன். அது வேறு டைமிங், இது வேறு டைமிங். ஏன்னா இப்போ தான் வீட்டிலேருந்து வேறு வந்திருக்கேன். வீட்டில் இருந்த இதுக்கு வந்து உடனே செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது. ஒரு நாள் 2 நாள் டைம் எடுக்கும். வீட்டில் வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டு 10 நாள் நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்ததுக்கு இப்போ உடம்பு வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும்னா 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கும். அது அப்படியே நம்ம போக போக தான் பழக முடியும். உடனே எடுத்த உடனே பழக முடியாது. உடனே எடுத்த உடனே சாப்பிடாத இருந்தால் என்ன ஆகும்? ஒரு மாதிரி கேராக இருக்கும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடியே லோ பிபி இருக்குது. எனக்கு இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டும் போது ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா முடியல, நல்லாவே தெரியுது. அதனால் கொஞ்சம் லைனுக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சரியாக போயிடும். ஒரு 2 நாள் அப்படி இப்படி இருக்கும். எனவே தருமபுரி பக்கம் வந்துட்டோம். இன்னொரு 30 கிலோமீட்டர் தான். என்னையே ஓவர்டேக் பண்ணுறேடா. இது என்ஆர் மீனாட்சி, அவர் வேறு வராரு. ஸோ நம்ம 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரே சேம் பெயிண்டிங்கு, சேம் கலரு, ஸ்டிக்கரிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. நேம் போர்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்தது. அது இப்போ ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டோட வண்டி கிளாஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிராஃபிக்கில் போய்ட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் கார் பிரேக் அடித்து உள்ளே இருந்த ஆள் போய் கண்ணாடியில் முட்டி இது வந்து உடஞ்சி போச்சு. கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. அது வந்து இப்போ புதுசாக மாற்றி அப்படியே பலன்னு இருக்கு. அவன் கண்ணாடி ஒன்றும் ஸ்டிக்கரிங் ஒர்க்கில் எதுவும் பண்ணல. இதுக்கு மேலே தான் எதுனா பண்ணுவான். அப்படியே போகலாம். தூக்கம் வர மாதிரி இருந்தால் போட்டு படுத்து தூங்கலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எப்படியும் நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு வண்டி இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வச்சுருந்தாரு. அந்த வண்டி ஒரு கேஸ் ஒன்று ஆயிருக்கு. அந்த கேஸ் கட்டணும். அது வந்து கோர்ட்டில் தான் போய் கட்டணுன்ட்டாங்க. நாளைக்கு அந்த வேலையை இருந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லோடே பார்க்கலாம். இன்னும் எல்லாருமே லைனில் தான் இருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வண்டி எல்லாமே லைனுக்கு வந்துருச்சு. எதுவும் வீட்டில் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட் வண்டி, அவர் மாமா வண்டி, என் வண்டி, இன்னும் 2 வண்டி, எல்லா வண்டியுமே லைனுக்கு வந்துருச்சு. பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்மளோட முகமது ப்ரோ வந்து நம்ம மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்புறோம். கேஸ் பிடிக்கிறதுக்காக தான் வந்தோம். கேஸ் பிடிச்சாச்சு. அப்படியே அவரே மீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வண்டி அந்த பக்கம் நிற்கிது. மறைச்சிருக்கு, வண்டி மறைச்சு அதோ நிற்கிது பாருங்கள். இந்த கண்டெய்னர் பின்னாடி அங்கே இருக்குது. அப்படியே கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ 2:30 மணி ஆகுது. ஒரு 5 மணிக்கு எடுக்கலாம். ஒரு 2 ஹவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கண்ணு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. அதனால் ஒரு 2 ஹவர் தூங்கி இருந்து அதுக்கப்புறம் போகலாம். மொத்தம் 3 வண்டியுமே ஹால்ட்டு நம்ம விஜயமங்கலம் டோலில். இதுக்கு மேலே இங்கேருந்து போகிறது ஒரு 5 மணிக்கு எடுத்தால் கூட 6 மணி கோயம்புத்தூர்,
அப்படியே ஒரு 3 மணி நேரம் அந்த பக்கம் ஒரு 9:10 மணிக்கு பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி பிளானிங்கு. 2 ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம். குட் நைட். மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பியாச்சு டோல்கேட்லேருந்து. காலைல ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:45. நான் வந்து 4:30 வந்து கிளம்பிட்டேன். அப்படியே முன்னாடி போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. இன்னொரு வண்டியும் இழந்தாங்களோ இல்லையோ உடனே டக்குன்னு போயிட்டே இருக்கிறாங்க முன்னாடி. நம்ம பொறுமையாக தான் போகிறேன். அவங்க முன்னாடி போய் எங்கன்னா ஒரு இடத்துல நிற்க சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு எங்கன்னா நிற்பாங்க. ஆனால் அம்மா அப்படியே பொறுமையாக போகலாம். அப்படியே 9:30 மணி ஆயிரும் டைமு. அது டேங்க் ஃபுல் தான், டீசலில் டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கோம். இப்போ வரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் போகிற வரையிலே ஒரு 2 பாயிண்ட்டு கரெக்டாக டேங்க் வந்து 52 லிட்டர் என்னவோ பிடிச்சிது. 52 சம்திங்கு. 2 பாயிண்ட் டீசல் கோயம்புத்தூர். அதுக்கு அந்த பக்கம் ஒரு 2 பாயிண்ட்டு, டோட்டலாக 4 பாயிண்ட்டு. நம்மளுக்கு வந்து லோடில் இறக்கிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் அந்த ரெட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். ஏன்னா அதான் கணக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 45 லிட்டர் 40 லிட்டர் ஓடி இருக்கும். அந்த கணக்கு தான். அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழையாரெலாம் தாண்டி போயிட்டுருக்குறோம். இன்னொரு 128 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டு. நம்ம இன்னும் 2 வண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்குது. அப்படியே முன்னாடி போயிட்டு பொறுமையாக எதனா சாப்பிட்டு அப்படியே போகலாம். ஏன்னா கேஸ்லாம் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. மத்தியானம் வந்து நம்ம இங்கேயே சாப்பாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம். மேக்ஸிமம் வந்து ஹோட்டல் சாப்பாடு இந்த இதில் இருந்து அவாய்ட் பண்ணிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் கோளாறாகி போச்சு. அதனால் இந்த டைம் வரும்போது ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு சாப்பாடு செலவு அதிகமாக வருது. அதனால் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டோலு பாலக்காடு டோல்கேட் 1 கிலோமீட்ரு. சாரி, வாளையார் ஃப்ரெண்ட்ஸ். டனல் பக்கம் வந்துட்டோம். டனல் என்ட்ரன்ஸ். டனலுக்குள்ள வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு பேர் முன்னாடி வந்தோம். எக்ஸிட் தான் திருச்சூர். நம்மளுக்கு இன்னும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 75 கிலோமீட்டர் தான் பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அவனுக்கு வந்து 100 கிலோமீட்டர் காட்டுது. நம்மளுக்கு வந்து 1.25 மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். 9:30 மணி இல்லை 10 மணி 10 அந்த டைமு தான் பாயிண்ட்டு.
வண்டி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றை தட்டினீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாகவே 70, 75, 80 அந்த மாதிரி போகும் வண்டி. ஏன்னா ஃபுல்லாமே பள்ளம் தான். வரும்போது மேடு, போகும்போது பள்ளம். நூற்றை தட்டி ஓட்டக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எவ்வளோ ஸ்பீடு போகுது நூற்றில். வண்டி வந்து நியூட்ரு தான், 75, 80 வரையும் போகும். அவன் நியூட்ரு தட்டி தான் போயிட்டுருக்கிறான். அதனால தான் அவ்வளோ வேகம் போகிறார் தலைவர். போயிட்டான். 76, 75. ஃப்ரெண்ட்ஸ், திருச்சூர் டோல் ரீச் ஆகிட்டோம். நம்மளுக்கு இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் தான். சாப்பிட போகலாமா? முன்னாடி பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், போய் சாப்பிடுவோம். ஒரு வழியாக வந்து பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. வண்டி வந்து இந்த பார்க்கிங்கில் போட்டிருக்கோம். இங்கே பக்கத்தில் தான் வந்து டாக் இருக்குது. அவங்க வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து இறக்குறோம். 3 பாயிண்ட் வண்டி வந்து இருக்குது. வண்டி இங்கே இருக்குது. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி இறக்கிட்டு அடுத்த லோடை வந்து பார்ப்போம். காலையிலேயே ஒருத்தர் என்னடான்னா போகிறதுக்கு லேட் ஆயிரும், சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தவனை 4 மணிக்கெல்லாம் எழுப்பி, தூங்கினதே 2:30 மணி, 4 மணிக்கெல்லாம் எழுப்பி எழுறா போகலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி கூப்பிட்டு போயிட்டான். நானும் காலையில் 10 மணிக்கே பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் லோடு இறக்க சொன்னால் லோடு இறக்கலை. ஃபஸ்ட்டு வந்து லோடிங் தான் வந்து இம்பார்ட்டன்டாம்மா. லோட் பண்ணி வெளியே தான் போகணுமாம்மா, அன்லோடிங்லாம் பண்ண மாட்டாங்களாம்மா. எல்லாம் அங்கே இங்கே பேசி, டிரான்ஸ்போர்ட்டுக்கிட்ட பேசி, எல்லார்ட்டையும் பேசி ஃபஸ்ட்டு லோடு இறக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் ஒரு பஞ்சாயத்தை போயிட்டுருக்குது. 2000 ரிசீவ்டு, 13,000 வாடகை, 2000 ரிசீவ்டு வச்சுருக்காங்க. 1000 தான் ரிசீவ்டு வைக்கணும். அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இப்போ நடனா லோடு இறக்குற இடத்துல ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இப்போ தான் ஏதோ வண்டி இப்படி ஆட்டுற சத்தம் கேட்குது. என்ன பண்ணுறாங்க பின்னாடி காட்டுற இறங்க போயிட்டு. நானும் வந்து ஒன்றும் ஓரளவு தூக்க கலக்கமாக இருந்ததுனால கம்மன் வந்து படுத்துட்டேன் சாப்பிட்டு. சரி, என்ட்ரியெல்லாம் பண்ணிட்டாங்க. வண்டி நம்பர், மொபைல் நம்பர் எல்லாம் எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சரி, ஃபோன் பண்ணுவாங்க ஒரு 1/2 ஹவரில். அது வரலையும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் 10:15 படுத்தேன். வண்டி உள்ள 10 மணிக்கு என்ட்ரி. நான் போய் 10:15 சாப்பிட்டு வந்து படுத்தேன். சரி, ஒரு 1/2 ஹவரில் கூப்பிடுவாங்க. ஒரு 11 மணிக்குள்ளே, ஒரு 12 மணிக்குள்ளே இறக்கிட்டு மார்க்கெட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு. 1 மணிக்கு சாப்பாடுக்கு போயிட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்குறாங்க. இப்போ தான் வந்து அவங்க, நான் உடனே ஃபோனை போட்டு டிரான்ஸ்போர்ட்டு எல்லோருக்கும் ஃபோனை போட்டு பேசி லோடு இறக்குறாங்களா இல்லைங்களா, இல்லை வந்து இங்கேயே இருக்கிறதா எப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு பஞ்சாயத்தை பண்ணி, பேமெண்ட்டு ஒரு பஞ்சாயத்தை பண்ணி, இப்போ வந்து லோடு இறக்குறதுக்கு பின்னாடி வந்து இப்போ வண்டி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போய் பார்க்கலாம். ஒழுங்காக தூங்கினா எந்திரிச்சு வந்துருப்பேன். அதையும் பண்ணவில்லை. இங்கே வந்து லோடு இறக்கிட்டு போய் அங்கே போய் படுத்துவங்களான்னா அதுவும் பண்ணல. இங்கேயும் தூங்கவும் இல்லாமல் லோடு இறக்கினா கூட நிம்மதியாக தூங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லோடு இறக்காம இவன் எப்படா இறக்குவான், நம்ம எப்படா போகலான்னு உட்காந்து அந்த மைண்டு திங்கிங்லேயே யோசனை பண்ணிட்டே இருக்கோம். இந்த மாதிரி தான் எல்லா டைமும் வந்து எல்லா லோடுக்கும் அங்கேருந்து வர்றதெல்லாம் நல்லபடியாக லோடு ஏற்றி நல்லபடியாக சேஃபாக வருவான். இங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து ஆகும். ஒன்று ஏற்றுற இடத்துல பஞ்சாயத்து, இல்லை இறக்குற இடத்துல பஞ்சாயத்து, இல்லை பேமெண்ட்டு பஞ்சாயத்து, ரிசீவ்டு பஞ்சாயத்து, இதே தான் போய்கிட்டே இருக்கும் லைனை பொறுத்த வரலையும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? பின்னாடி போய் பார்க்கலாம் வரேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து அன்லோடிங் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லோடு எல்லாமே இறக்கியாச்சு. நம்ம வண்டி இதுதான் பிளாட்ஃபார்ம் 5. சூப்பராக இருக்குங்களா? அதெல்லாம் 1008 ஓட்டைகள் இருக்கும். இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. மொத்தம் பிளாட்ஃபார்ம் 5 இருக்கா? இருக்குது. நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொட்டி பெயிண்ட்லாம் அடிச்சிடும். பிளாட்ஃபாரத்துக்கு மட்டும் இது மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. மட்டும் கொஞ்சம் வெல்டு பண்ணணும். வேறெல்லாம் எதுவும் இல்லை.
பாயெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்து மேலே கட்டிட்டு நேராக மார்க்கெட் வந்து கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வந்து போயிட்டுருக்குறாங்க, நாமளும் போகலாம். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் காய் இல்லைங்களாம்மா, அது இல்லாத நம்மளுக்கு ஏற்றக்கூடிய ஆளும் இல்லைங்களாம்மா. போய் பார்த்தா தான் தெரியும், போய் பார்ப்போம். ஒரு வழியாக வாழைக்குளம் பைனாப்பிள் சிட்டி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி ஒரு 2-3 வண்டி லோட் ஆகி போச்சு, ஆப்போசிட்டில் பார்த்தேன், பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆஃப் டேங்க் டீசலு போயிருக்கு. ஆஃப் டேங்க்னால் இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி காலியாக இருக்கும், ஒரு பாதி இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டினா இந்த சிக்னலும் பார்த்தீங்கன்னா விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சிக்னல் மட்டும்தான் ஓடி இருக்கும். ஒரு 35-36 லிட்டர் தான் ஓடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஃபுல் பண்ணது வந்து 52 லிட்டர் ஃபுல் பண்ணிட்டு இருந்தோம். டேங்க் கெப்பாசிட்டி 60 லிட்டரு. 35 to 38 தான் ஓடி இருக்கும் தெரியும். இது ஏன்னா ரெகுலராக நம்ம ஓட்டிகிட்டு தானே இருக்கிறோம் இந்த லைனு, அதனால் நமக்கு தெரியும். ஏன்னா வரும்போது டன்னேஜ் இல்லாத இருந்துச்சுன்னா நமக்கு இந்த 2 பாயிண்ட்டு இங்கே வந்து தான் இந்த பாயிண்ட்டே விழுவும். இப்போ வந்து 200 வெயிட் இருந்ததுனால இந்த 3 பாயிண்ட் வரலையும் ஃபுல்லாகிடுச்சு. இதில் பாதி காலியாக இருக்கும். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த பக்கம் தான் இருக்கான். அந்த சந்தில் தெரியுதுங்களா, ஒரு ப்ளூ கலர் அந்த வண்டி தான் இருக்குது. போய் அவனை பார்த்துட்டு மார்க்கெட்டை ஒரு விசிட்டை போட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் 2 பேரும் சேர்ந்து. பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் டோட்டலாக ரெடி பண்ணியாச்சு. கேஸ் சாப்பாடு தானே செஞ்சு சாப்பிட்டுருக்குறோம். ஒரு தயிர் அப்படியே மலை சாரல் மாதிரி ஊற்றி சாப்பிட்றாரு. என்ன ஆக போகிறான்னு தெரில. தலைக்கு வேறு குளிச்சுட்டு தயிர் வேறு ஊற்றி சாப்பிட்றான். நம்ம கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறோம்.